சரி. அதான் இன்னைக்கு காய்கறி கடைக்காரர் அடித்தார். கேட்டு சொல்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போனேன்னு சொல்ல. என்கிட்ட வேலைக்கு போகணுன்னு சொல்லக்கூடாது, அது தப்பாகி போகும். அது நம்ம வந்து இப்போ ரெண்டாவது என்றைக்குமே ஒரு விஷயம்டா, இருக்கிற விட்டு பறக்கிற ஆசைப்பட்டு கடைசியில் இருக்கிற வேலையும் போயிடக்கூடாது. ஏண்டா நம்ம எதையும் யோசிக்காமல் வடிவேல் சொன்ன மாதிரி இப்படித்தானே யோசிக்காமல் போய் பலருக்கு அடி வாங்கியிருக்குன்னு சொன்ன மாதிரி ஒரு வேலை இருக்கு மோசம் இன்னொரு வேலை கிடைக்குதுண்டா அந்த இந்த படத்தை சொல்லுவாங்க தண்ணி காமெடியில் வடிவேல் செஞ்சிருக்க முடியல. ஏன்னா ஒரு வேலை கிடைக்குதுண்டா அந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த வேலை செஞ்சுக்கிருக்கணும். உன்னை யார் விட்டு வர சொன்னதுன்னு சொல்லி நம்மளை தண்ணி கப்பல் தள்ளுறாம இல்லை. சரி சரி ஒன்றும் இல்லை, அதனை பற்றி ஒன்றும் இல்லை. எனக்கு இந்த நம்பர் ஒன்றும் குழப்பமாகவே இருந்துச்சு. ஒரு இந்த அந்த பிள்ளை நம்பரா ஓ நம்பரா? இப்போ சேவ் பண்ணிட்டேன் நம்பரை அப்படின்னு. இப்போ ஒன்றும் இல்லை, நான் என்ன சொல்கிறேன், அவர்கிட்ட அங்கே அந்த கூட கால்கிட்ட கேட்குறேன், இல்லாட்டி அவர்கிட்ட ஏப்பன் சம்பளம் ஒன்று இருக்கிறானேன்ட்டு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நீ சொன்ன டெலிவரி வேலையோட போய் அங்கிட்டு அலையணும் வண்டியை வச்சுக்கிட்டு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு காய்கறி கடையில் வந்து அந்த டயத்துக்கு வந்தோம்னா அந்த டயத்துக்கு போய் சாயந்தரம் சீக்கிரம் விட்டு போகலாம். காலைல கொஞ்சம் லேட்டாக வந்துக்கலாம். அப்போ கொஞ்சம் உனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும்னு யோசனை பண்ணுறேன்டா. நீயும் புதுசாக கல்யாணம் முடிச்சுவேன், ஒரு குழந்தை குட்டியோட சத்தனா இருந்தால் உனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். சரி யோசனை ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதோ வேலையானால் டெய்லராக நம்ம ஏதோ ஒரு போய் குடும்பத்தை நடத்த மாதிரி பார்த்துக்கணும். பிள்ளை என்ன சரி அப்போ நல்லா இருக்கானா? கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க. சரி சரி. அதான் ஓரளவுக்கு நல்ல மனுஷன் வீராண்டி. எனக்கு தெரிஞ்ச ஒரு டைப்பு நல்ல டைப்பு நல்லா பழகிட்டா செஞ்சிட்டோம்னா அதெல்லாம் நல்லா இடத்துக்கு வீட்டுக்கு வர செய்து ஒரு ஏதோ சஷ்டம் செய்யின்றாலும் ஒரு இது பண்ணுவார். அப்படி ஒரு மனுஷன் ஒரு செல்வாக்கெல்லாம் வளர்த்தேன். அவர் குழந்தை வேலை. அது கொஞ்சம் அவர் வந்து கொஞ்சம் ஸ்டிக்காக பிடிக்க இருப்பார். ஆனால் நல்ல டைப்பு தான் அவர் குழந்தைவேல். சரி சரி. ஏண்டா நம்ம ஒரு கல்யாணம் முடிச்சிட்டோம்ல, கல்யாணம் முடிக்காமல் இருந்தால் நம்ம தெரியாது. கல்யாணம் ஆமாம் கல்யாணம் முடிச்சாச்சுன்னா ஒரு குழந்தை குட்டியை பார்க்கணும், வீட்டுக்கு அரிசி வாங்கணும், செய்யணும், நல்ல தட்டு வாங்கணும், வீட்டு வாடகை விட. இப்போ நீ இருக்குது வாடகை தானப்பா இல்லையா? இப்போ நீ இருக்குது வாடகை விட. வாடகை 1 மாதம் வாடகை கொடுக்க முடியல. மாதம் எவ்வளோ வாடகை? ஓ சரி சரி. அப்போ அவங்க பார்த்துக்குறாங்களா அதை? எப்போ வேலை செட் ஆகும். இப்போ நான் அவனுக்கு ஏதாச்சும் நல்ல வேலை சேர்த்து விட்றேன். தேவையில்லாமல் அங்கே வாடகை கொடுத்துருக்கேன். அங்கே எப்படி அங்கே என்ன செஞ்ச? எப்படி அதை எப்படி சம்பளம் எப்படி வரும்? எவ்வளோ சம்பாதிப்பாங்க? எப்பா இந்த ஒரு விஷயம் என்னண்டா, இந்த வயிறு நிறைய சோறு போடுவீங்களா ஒரு நேரம் காய போட்டுருவாங்க. ஒரு பழமொழி என்ன இருக்குது தெரியுமா? இந்த 2 விட்ட நாய் கஞ்சி சேர்த்த கதையான். இந்த 2 பேர் வளர்க்குறாங்க நாய் என்ன செய்வேன், இவன் கஞ்சி ஊற்றாண்டு அவனு ஊற்ற மாட்டேன், இவன் ஊற்றாண்டு அவனு ஊற்ற மாட்டேன். கடைசியில் நாய் பட்டினியாக விட்டு இருக்கேன். இப்படி வேலை கொடுக்குறவங்களாம் வந்து ஒரு நேரம் காய போட்டுருவேன். சீசனுக்கு போகிற வேலைக்கு நம்ம போகக்கூடாது. நம்ம நிரந்தரமாக அது இப்போ 300 போனால் இன்றைக்கெல்லாம் என்ன இருக்குது? இப்போ மாதம் ஒரு 10,000 கடை வாங்கினா அப்படின்டா. இந்த இப்படி வேலைக்கு போனால் மாதம் 10,000 கடை வாங்கி தான் குடும்பத்தை நடத்த முடியும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே வேலை பார்ப்பேன். அதாவது நான் சொல்கிறேன், தூரத்தில் போய் 10,000 வாங்குறதுக்கு எனக்குள்ளே கொஞ்சம் குறைச்சி வாங்கினாலும் குடும்பத்தை பார்த்துக்கலாம். இது வந்து உனக்கு குடும்பத்தோட சேஃப்டி. போய் அந்த திருப்பூர் இப்படி ஏரியாவில் நல்ல ஏரியா கிடையாது. அதனால் வேணாம். உனக்கு என்ன நல்ல வேலையை பார்ப்போம். ஒரு 500 ரூபாய்க்கு வர மாரி முதல்ல பார்ப்போம். அப்புறம் போப்போ பார்த்துக்குருவோம். இந்த நான் அங்கேயும் பேசுகிறேன். ஒரு 2 நாளைக்கு